நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆ ராஜா குளத்தோண்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இது என்னுடைய 789 வீடியோ. இன்றைக்கி ஞானப்பிரகாசன் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஞானப்பிரகாசன் புக்கில் நான் திரும்ப சொல்கிறேன், புக்கெல்லாம் காமிக்கும் போது நோட் பண்ணிங்க. திரும்ப திரும்ப எங்கே கிடைக்கும், என்ன புக்கு பேரெல்லாம் கேட்குறா. அப்போ வீடியோ ஒழுங்காக பார்க்குறதில்ல அர்த்தம்வா. ஸ்ரீவித்யா நவரத்ன மாலான்னு புஸ்தகத்தோட பேர். ஸ்ரீவித்யா நவரத்ன மாலான்னு பேர். இதில் இல்லாத செய்திகளே கிடையாது. லலிதா சாசனாமம் இருக்குது, லலிதா திரிசதி இருக்குது, ஆம்நாய சோஸ்திரம் இருக்குது, காரிய சித்திகரஸ் இருக்குது, அப்புறம் திரிபுர சுந்தரி சவராஜம் இருக்குது, திவ்ய மங்களா தியானம் இருக்குது. இந்த பலவேறு இது இருக்குது. நான் சொன்னேன், திஸ் இஸ் பைபிள் ஃபார் த ஸ்ரீவித்யா உபாசகா. இது இது இருந்தால் பாராயணக்கு இந்த ஷட்பாராயணத்துக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அதை ஸோ இந்த பாராயண கிரமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். போல்ட் லெட்டர்ஸாக இருக்குது, அதனால் சொல்ல வரேன். இதில் முதலே ஸ்டார்டிங் இந்த சங்கல்பம் கிங்கல்பம் அதெல்லாம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு மெயின் ஸ்லோகமாக வருது திவ்ய மங்களா தியானம்னு. அந்த காலத்தில் ரொம்ப நாள் படிப்பேன், நித்தியப்படி படிச்சிருந்தேன். நான் ஒரு காலகட்டத்தில் அப்படியே விட்டுட்டேன் அதை. ஸோ திருப்பி அம்பாள் இதை பற்றி பேசின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. அதுக்காக தான் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ராஜரா இதில் சொல்லும்போது புவனேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி சொல்லும்போது ராஜராஜேஸ்வரி தான் உச்சஸ்தாயில் இருக்கா. அவள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்டேஜ் அது. அதாவது சோடசியெல்லாம் ராஜராஜேஸ்வரி தான் சொல்லியிருக்கு. இப்போ லலிதா பரமேஸ்வரி போது பஞ்சதசி வரைக்கும் தான் வருது. ஸோ இப்போ அவளுடைய ரூபம் பார்க்குறோம். இது ராசி போஸ்டர்ஸில் அந்த காலத்தில் போட்ட படத்தை நான் சொன்னேன் சொல்லிட்டு அவள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எனக்காக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தா. இன்னும் கண்ணாடி போடல, நான் வேறு படத்தை போட்டு தப்பாக போட்டேன் நான். கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி இருந்தது. இதில் என்ன விசேஷம்னா, கையில் அம்பாள் சங்கு சக்கரம் வச்சுருக்கா. அதில் ஒரு கையில் சங்கு சக்கரம். இப்போ லக்ஷ்மி சரஸ்வதி இல்லை அதில். இது அந்த காலத்து ராஜராஜேஸ்வரி லினோலியான்னு ஒரு சோப்பு வந்தது. அந்த சோப்பு விளம்பரத்தில் இது போட்டுருந்தா. எங்காலத்தில் இந்த படம் பல வருஷங்கள் இருந்தது. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். ரவிவர்மா படம் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ரவிவர்மாஸ் பிக்சர்ஸ். வேறு யாராவது போட்டிருக்காது. ஆர்டிஸ்ட் பேர் தெரியல. இங்கே இதில் தேவர்களில் எல்லோரும் இருக்கா. நந்திகேஸ்வர் இருக்கா, சிவன் இருக்கார், பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கா, எல்லாம் இருக்கா. கீழே சிங்கமும் இருக்குது அம்பாள் காலடியில். இந்த பக்கத்தில் பாருங்கள், நந்திகேஸ்வரெலாம் இருக்கா, இந்திரன் சந்திரன் எல்லாமே இருக்கா. அதில் ரொம்ப அழகான ரூபம். அது ரொம்ப அமைதியான ரூபம். வேறு சிரிச்சுட்டு இருக்கும் அது. இது ராஜராஜேஸ்வரி படம், அந்த காலத்து படம் அது. பட் இது என்ன அங்குச பாசத்துக்கு பதில் இது இருக்கும். பேர் சங்கு சக்கரம் இருக்கா மாதிரி தான் இருக்கும். அதில் மிச்சம் முன்கையில் இந்த புஷ்ப பானத்தை மடியில் வச்சுட்டு இருக்கா. கரும்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது ராசி போஸ்டர்ஸில் கொடுத்தாரு. அவர் அந்த முரளின்றவர், அவர் நான் சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்தாரு இருக்குது. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது படம் போடுறதுக்காக வச்சுருக்கானது. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டு, இந்த திவ்யமங்களா தியானம்ன்றது என்ன இதுன்னா, இந்த பாருங்கள், இதில் சில வருஷத்தை படிக்க முடியாது. இது திரிபுர சுந்தரி சவராஜம் 212 ஸ்லோகம் வருது. பட் இது 102 ஸ்லோகம் தான் வரும். கம்மி தான், அதை விட அது கம்மி. இது பட் ரொம்ப அழகாக இருக்கும். அம்பாளை ராஜராஜேஸ்வரி உபாசனை பண்ணுறவாளுக்கு பதுவாக இருக்கும். இதில் திவ்யமங்களா தியானம் அஸ்ய ஸ்ரீ திவ்யமங்களா தியான மகாமந்திரஸ்ய ஆனந்த தட்சிணாமூர்த்தி ரிஷிகே பக்தி சந்தச ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பரதேவதாயே நமக. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரசாத் சித்தியப்தே ஜபே விநியோக தியானம் ஆரப்தாபாம் திரிநேத்ரா மணிமகுடமயீம் அக்ஷமாலாம் ததானாம் ஹஸ்தாம்போஜே சபா பாஷாங்குசமதன தனுஷாகர் விஸ்பரந்தி ஆபீனோஷங்க வக்ஷோர்க परिबल अस्तार हरज्वलांगी ध्यायेत कामांग संसा मरणम ईश्वरी ईश्वराणाम. சொல்லி இப்போ தேவி உபாச தேவதேவி மகாதேவி சச்சிதானந்த விக்கிரக
பஞ்சகிருத்திய பராசேன பரமானந்ததாயக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியா திரிபுரசுந்தரி தஸ்யா தியானம் மாம் க்ஷவ யதீதே கருணாமிகி ஈஸ்வர் உவாச லக்ஷபாரசகசிராணி வாரிதாபி புனః புனः ஸ்ரீஸ்வபாவான் மகாதேவி புனः परिपृच्छति इद पूर्वं मयानोक्तं गोप्याद गोप्यत्रं शिवे ये नागविद्येषु देवासुर जमीसता निकमाकामकोटीनां सारत्तरसारगां शिवे श्रीराजराजेश्वर्या ध्यानं सर्वोत्तम उत्तमं दवस् श्रेण हात्या भविष्यामि भोगमोक्षप्रदं निरूणां सर्वरोगकर मृत्युघ्नं सर्वसौभाग्यवर्धनं भूतप्रेतपिशाच कृत्यादिशमनं शुभं यथ्याज्ञानानि गर्भेण पुनर्जायते नरक अनेक कोटि ब्रह्मांड कोटीनां बहिर्तवद सहस्रकोटि विस्तीर्ण तदा सुधासुन्देत मध्यमे रत्नद्वीपे जगद्वीपे शतकोटि प्रविस्तरे पंचविंशति तत्त्वात्म पंचविंशति पप्रगै नवरत्नमयी संबै हाडगालिते शुभै अनेक कोटि अनेक कोटि विदधैतिर मणिकुंडित मंडितै जाति शंपक पुन्नाक केतिके बहुलादिभि बिल्वेच्च सहस्रारच्च कल्पयेच्च कदंबकै मन्पार पारिजास्य संतनादि சுஷோபிதை இந்த மாதிரி போகிறது ரொம்ப அழகாக. அதாவது இந்த வர்ணனையே அந்த ரத்துன தீபம் சிந்தாமணி கிரகம் அந்த வர்ணனையில ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்ன சாமி எல்லாம் தேவதாலாம் இருக்கா மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் கட்டாயம் படிக்கணும். அது வந்து 112 சாரி வரேன் ஆமாம் 112 ஸ்லோகம்தான். லலிதா சஹஸ்ரநாமம் 182 ஸ்லோகம். இது வந்து திவ்ய மங்களா தியானம் 112. இது வந்து திரிபுர சிந்தி சவராஜன் 212 அப்படி அதுதான் பெருசு இருக்கிறதுலையே அது. ஸோ இது வந்து திவ்ய மங்களா தியானம் படித்தாலே அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமும் இது வந்து அந்த இதோட சாதகனை வந்து வந்தடையும் சொல்லியிருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இதை ராஜராஜேஸ்வரி அம்மா உங்களுக்கு தெரிஞ்சுங்க, இருக்கிற தேவத்தையிலேயே ராஜராஜேஸ்வரி இந்த சுப்ரீமோ. லலிதா பரமேஸ்வரியாக சொல்கிறோம் நம்ம, லலிதா சஹஸ்ரநாமம் சுப்ரீமோ. பட் இருந்தாலும் தேவதா ரூபங்களில் ராஜராஜேஸ்வரி தான் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. ராஜராஜேஸ்வரி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்குது. இதில் வந்து சில பேர் ஆர்டிஸ்ட் போடுறது கரெக்டாக இருக்கும், சில பேர் போடுறது வித்தியாசமாக இருக்குது. இடது காலை தொங்க விட்டுட்டு வலது காலை மடிச்சுன்னா மாதிரி இருக்கும். தொங்க விட்டு இடது காலாக இருந்தால் ராஜராஜேஸ்வரி தனி சக்தியோ. அங்கே வாழலாம் யாருமே வரமாட்டான். இந்த இப்போ என்ன இந்த சதாசிவர் படுக்கையில் இருக்க மாதிரிலாம் இருக்காது. லலிதா பரமேஸ்வரி தான் அந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கா. ராஜராஜேஸ்வரி வரும்போது தனியாக உட்காந்துட்டுருக்கா. அவள் தான் கோலோச்சரா அப்படின்னு சொல்லியிருக்காது சாஸ்திரத்தில். ஸோ ராஜராஜேஸ்வரி பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் மைசூர் பேலஸை போய் பாருங்கள், ராஜராஜேஸ்வரி படம் தான் இருக்கும். லலிதா இருக்காது அங்கே தான். ராஜராஜேஸ்வரி அம்பாள் போட்டுப்பா மைசூர் பேலஸில் பார்த்தா. ராஜாக்கள் எல்லாருமே வணங்கியது ராஜராஜேஸ்வரி தான். ஸோ ராஜா அந்தஸ்தில் ஒருத்தர் வரணுன்னா ராஜராஜேஸ்வரியை இது பண்ணணுன்ருக்கு. அப்போ வந்து என்ன சாஸ்திரம் இருக்கா, ஸ்லோகம் இருக்குது அவளுக்கு. அப்போ வந்து இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 உண்டு நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து வாக்வேத தேவதைகள் சொன்னது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சிந்தூரான கிரகம் சொல்கிறோம் இல்லையா, அது வாக் தேவதா ரிஷி. அது இன்னொரு லலிதா சஹஸ்ரநாமம், அது பரமேஸ்வரனை சொன்னது. அதே மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கு சஹஸ்ரநாமம் தனியாக இருக்குது, நல்லா பண்ணுங்க. ஷோடசி சஹஸ்ரநாமம் தனியாக இருக்குது, ராஜராஜேஸ்வரிக்கும் தனியாக சஹஸ்ரநாமமே இருக்குது. ஸோ அது வந்து பகவதி ஸ்துதி மஞ்சரி புக்கு வாங்கினா தெரியும் உங்களுக்கு, அதில் இருக்க எல்லாமே. ஸோ அதை வச்சு படிக்கலாம். இது ஏன் இவ்வளவோ சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மேலே 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 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நல்லா இந்த அந்தஸ்தோடு இருக்கணும். ஒரு இதில் இருக்கும்போது ரொம்ப தாரித்தியத்தோடு வரக்கூடாது. ஸோ அம்பாள் உபாசனை பண்ணுறவா எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சாதாரண மாரியம்மன் உபாசனை பண்ணால் கூட நல்ல வளமாக இருப்பாவா.
சாதாரணமாக குடிசையில் இருந்தவா கூட இந்த எல்லாம் பார்க்க இந்த மதுரா மாலாம் வாழா குறியெல்லாம் சொல்கிறாள் அங்காள பரமேஸ்வரன் சொல்கிறேன் நல்லா தான் வசதியாகிடுவா. ஏன்னா மாரியெல்லாம் கூட வந்து வர்ஷிக்கிற தெய்வம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ராஜராஜேஸ்வரி எப்படி ராஜாக்கள் வணங்கின தெய்வம் ஆகும் ராஜராஜேஸ்வரி. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக சொல்கிறது. மந்திரம் வந்து ஷோடசி மந்திரம் தான், அது வழக்கலாம். ஸோ அப்படி சொல்லியிருக்கு. ராஜராஜேஸ்வரி சகசரநாமம் இருக்குது. இந்த திவ்யமங்களா தியானம் வந்து ராஜராஜேஸ்வருக்கு உண்டானது. ஸோ ராஜராஜேஸ்வரி படம் வாங்கி வச்சுட்டு திவ்யமங்களா தியானம் சொன்னால் அவள் வந்து நல்ல அந்தஸ்தோடு வந்துடுவாள் வாழ்க்கையில். ஸோ அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.